இந்த நாளிலே நாமும் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கக்கூடிய ஒரு விசேஷித்த நாளாக தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாளிலேயும் உம்முடைய சிலுவையை பற்றின உபதேசத்தை இயேசுவே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் கர்த்தாவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று எழுதுகிறார். வேத புஸ்தகம் இந்த பூமியிலே வாழுகிற ஜனங்களை 2 பகுதிகளாக பிரித்து காட்டுகிறது. நீதிமான் என்றும் துன்மார்க்கன் என்றும் பிரித்து காட்டுகிறது. கிறிஸ்து என்றும் அந்தி கிறிஸ்து என்றும் பிரித்து காட்டுகிறது. தேவ ஜனங்கள் என்றும் பிசாசின் ஜனங்கள் என்றும் பிரித்து காட்டுகிறது. தேவ பிள்ளைகள் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்றும் பிரித்து காட்டுகிறது. வேத புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும்போது முழு உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்களையும் வேத புஸ்தகம் 2 பிரிவுகளாக பிரித்து காட்டுகிறது. அதை போல பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போதும் கூட ஜனங்களை 2 பகுதிகளாக பிரித்து காட்டுகிறார். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்தை ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக வெளிப்படுத்தி காட்டும் போது ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த முழு உலகத்திலும் வாழுகிற ஜனங்களை 2 பிரிவுகளாக பிரித்து காட்டுகிறார். ஒரு பகுதியினரை ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் என்றும் இன்னொரு பகுதியினரை கெட்டு போகிறவர்கள் என்றும் பிரித்து காட்டுவதை நாம் இங்கே படிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்களை நாம் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே 2 பிரிவினராக பிரித்து பார்க்க முடியும். ஒரு பிரிவினர் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், இன்னொரு பிரிவினர் கெட்டு போகிற ஜனங்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம் தேவ பலனாக காணப்படுகிறது என்றால், இன்னொரு பிரிவினர் அவர்களை குறித்து பரிசுத்த பவுல் எழுதும் போது அவர்கள் கெட்டு போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஏன் அவர்கள் கெட்டு போகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள் என்பதை குறித்தும் பவுல் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். அவர்கள் கெட்டு போனவர்களாக காணப்படுவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த உபதேசம் அவர்களுக்கு பைத்தியமானதாக காணப்படுகிறது. ஆகவே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த உபதேசத்தை பைத்தியமானது என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் கெட்டு போகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு தேவ சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்களாக நீதிமான்களாக காணப்படுகிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த உபதேசம் தேவ பலனாக மாறினது. நமக்குள்ளாக தேவ பலன் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்தை நாம் அங்கீகரித்தோம். நாம் தேவ பலனை கொண்டு வரும் என்று நினைத்து அதை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டபடியினால்தான் இன்றைக்கு கெட்டு போகிறவர்களுக்குள்ளே இல்லாத ஒரு விசேஷித்த தேவ பலன் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக தேவன் கிருபை நல்கினார். ஆகவே இந்த நாளிலே ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலன் செய்யாமல் இருக்கிறது, தேவ பலனை கொண்டு வராமல் இருக்கிறது என்கிற நினைவோடு நீங்கள் காணப்படுவீர்களானால் இந்த நாளிலே போதிக்கப்படுகிற, இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற
இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்தை நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வீர்களாக. நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே தேவ பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கீகரிப்பீர்களாக. அப்பொழுது நீங்களும் ஒரு நாள் சாட்சி கொடுப்பீர்கள். தேவ செய்தியை கேட்டோம், அதை எங்கள் வாழ்க்கையிலே அங்கீகரித்தோம், அந்த கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்தை நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே கை கொண்டோம், அது எங்கள் வாழ்க்கையிலே தேவ பலனை கொண்டு வந்தது என்று பின்னாட்களிலே சாட்சி கொடுப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் போது ஆகவேதான் பவுல் இவ்விதமாக எழுதுகிறார்: ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே மாத்திரம் அது சுகந்த வாசனையாக காணப்படவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே மாத்திரம் அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாக ஆசீர்வாதமாக காணப்படவில்லை. அவருடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டதென்றால், கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் தேவனுக்குள் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் நற்கந்தமாக காணப்பட்டது. கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்தை நற்கந்தமாக, அறிவை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும் என்பதையும் தேவன் இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறார். இங்கேயும் பவுல் குறிப்பிடுகிறார், ரட்சிக்கப்படுகிறவர்கள் கெட்டு போகிறவர்கள் என்று குறிப்பிடுகிறார். நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே மாத்திரம் நாம் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக அல்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக அல்ல, கெட்டு போகிற ஜனங்களின் மத்தியிலேயும் நாம் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்தை போதிக்கிறவர்களாக, அந்த அறிவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக திகழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காரணம் என்னவென்றால், தெய்வ பிள்ளையே, கிருபையின் காலம் முடியும் நாள் வரைக்கும் தேவன் ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். யாரெல்லாம் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை கெட்டுப்போன நிலையிலிருந்து எடுத்து அவர்களை தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி மீட்டு ரட்சித்து நீதிமான்களாக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் போது, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அங்கேயும் கெட்டு போகிறவர்களை குறித்து எழுதுகிறார். அப்படியானால் எந்த ஒரு மனிதனும் கெட்டு போகிறவனாக காணப்படாதபடி சுவிசேஷம் அவனுக்கு மறைபொருளாய் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம் அவனுக்கு மறைபொருளாக காணப்படக்கூடாது. ஆகவேதான் நாம் எப்படிப்பட்ட ஜனமாயிருந்தாலும் அவர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறோம். அவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்தை எல்லா ஜனங்களின் மத்தியிலேயும் கொண்டு சென்று தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதனாகிலும் தேவனுடைய பார்வையிலே காணாமல் போனவனாக இருக்கக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம், சுவிசேஷம் அவனை தேவனுடைய பார்வையிலே காணாமல் போனவனாக அல்ல, அவனை தேவன் அண்டையிலே கொண்டு வந்த பாக்கியகரமானதாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழங்காலங்களிலே குரு சிஷ்யன் என்கிற உறவு முறை இருந்தது. குருக்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய சீஷர்களுக்கு பலவிதமான உபதேசங்களை உபதேசிப்பார்கள். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாண்டில், பிளாட்டோ இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் உலக பிரசித்தி பெற்ற கிரேக்க தத்துவ ஞானிகளாக காணப்பட்டார்கள். அவர்கள் தங்கள்
சீடருக்கு பலவிதமான உபதேசங்களை கொடுத்தார்கள். இப்படி பல ஞானிகள் பலவிதமான உபதேசங்களை உலகத்திற்கு போதித்தார்கள். பலவிதமான தத்துவ உபதேசங்களை போதித்த ஞானிகளை பின்பற்றுகிறவர்களாக காணப்படக்கூடாது. அவர்களுடைய உபதேசங்கள் ஒருவேளை இந்த பூமியிலே சன்மார்க்கமாக வாழ்வதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலே பிரயோஜனமாய் இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், நீதிமான்கள், கெட்டு போகாதவர்கள், தத்துவங்களை கற்றுக்கொண்டவர்களாக அல்ல, மறுமையிலேயும் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கக்கூடிய உபதேசங்களை கற்றுக்கொள்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்தை கல்வாரியின் அடிவாரத்திலே கொல்கதா மலையிலே இருந்து கடந்து வருகிற அந்த உபதேசத்தை கைக்கொள்ளும் போது, அந்த கிறிஸ்துவின் உபதேசங்களை கைக்கொள்ளும் போது, அது இந்த உலகத்திலேயும் முழுமையாக கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு பிரயோஜனமாயிருக்கும், பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கு பிரயோஜனமாயிருக்கும், மறுமையிலேயும் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்குரிய உபதேசமாகவும் கிறிஸ்துவின் உபதேசம் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கினார். காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டவர் மாலை 3 மணிக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அந்த 6 மணி நேரங்களும் அவர் உபதேசித்தது 7 வாக்கியங்களாக காணப்படுகிறது. முதலாவது, அந்த 7 வாக்கியங்களை நமக்கு இருக்கக்கூடிய சமயத்தின் நேரத்தின் அடிப்படையிலே தியானிப்பதற்கு முன்பாக இந்த சிலுவையின் உபதேசம் எப்படிப்பட்டது என்பதை சற்று ஒரு முன்னுரையாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினத்திலே இந்த வசனங்களை எல்லாம் நான் தியானிக்க கூடியவனாக காணப்பட்டேன். முதலாவது, சிலுவையின் உபதேசமானது அன்பின் உபதேசமாக காணப்படுகிறது. வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்படியானால் இங்கே அன்பை குறித்து நாம் படிக்கிறோம். சிலுவையின் உபதேசமானது அன்பின் உபதேசமாக காணப்படுகிறது. 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும்போது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை படிக்கும்போது அறிந்து கொள்கிறோம், சிலுவையின் உபதேசமானது அன்பின் உபதேசமாக காணப்படுகிறது. மனிதர்களும் அன்பு செலுத்துகிறார்கள் இன்னொரு மனிதனின் மீது. ஆனால் அந்த அன்பு என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது அல்ல. மனிதனுடைய அன்பு நாளைய தினம் எப்படி மாறும் என்பதை ஒரு மனிதனும் அறிந்து கொள்ளாதவனாகவே காணப்படுகிறான். மனிதனுடைய அன்பு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியதாக காணப்படுகிறது. இன்றைக்கு சிநேகிக்கிற ஒரு மனிதன் நாளைக்கு சிநேகிக்காமல் போகிறான். இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் மீது அன்பு காட்டக்கூடியவனாக காணப்படுகிறான். ஆனால் நாளைய தினத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது அவனுடைய அன்பு நிலைத்திருக்கக்கூடிய அன்பாக இருப்பது கிடையாது. ஆகவே மனிதனுடைய அன்பு மாறக்கூடியதாக காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய அன்பு என்றென்றைக்கும் மாறாத அன்பாக காணப்படுகிறது. அதுதான் மனிதனுடைய அன்புக்கும் கிறிஸ்துவின் அன்பிற்கும் வித்தியாசமானதாக காணப்படுகிறது. ஆகவேதான் பரிசுத்த பவுல் ஒரு இடத்தில் வேதத்திலே குறிப்பிடுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. அந்த வெளிப்பாடு என்ன? கிறிஸ்துவின் அன்பு என்றைக்கும் மாறாதது. வாசித்து பாருங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் போது, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அங்கே நாம் படிக்கிறோம், முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அப்படியானால் கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய ஜீவிய காலம் முடிவு பரியந்தம்
நம்மை விட்டு விலகாததாக காணப்படுகிறது, நம்மை அரவணைத்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. ஆகவேதான் நாம் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே மாறாததாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே ஆகவேதான் எல்லா ஜனங்களின் மத்தியிலேயும் மனதுருக்கம் உள்ளவராக காணப்பட்டார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். அவர் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பினார். யோசித்து பாருங்கள், அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்து வந்த நாட்களிலே மிகவும் அவரால் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதனாக லாசரு காணப்பட்டான். அந்த லாசருவை தன்னுடைய சிநேகிதராக நினைத்திருந்தார். லாசரு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிநேகிதனாக காணப்பட்டான். ஆனால் லாசரு சரீரத்தில் மரித்து போனான் என்று அவர் அறிந்த போது அவர் மனதுருக்கம் உடையவராக காணப்பட்டார். நாம் வேதத்தில் படிக்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார் என்று படிக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து வந்த நாட்களிலே மனதுருக்கம் உள்ளவராக, அன்புள்ளவராக, நோய்களை குணமாக்கக்கூடியவராக, மரித்தோரையும் உயிர்த்தெழ பண்ணக்கூடியவராக காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், முழு மனுக்குலத்தையும் மீட்டு ரட்சிப்பதற்காக, முழு மனுக்குலத்தின் பாவங்களையும் மன்னிக்கும்படியாக, முழு மனுக்குலத்தின் சாபங்களையும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கும்படியாக, முழு மனுக்குலத்தையும் என்னென்ன காரியங்கள் கெட்டு போக பண்ணும்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த கிரியைகளிலிருந்தெல்லாம் மனுக்குலத்தை மீட்டு ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசமானது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசமானது அன்பின் உபதேசமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசமானது சாபங்களுக்கு நீங்களாக்குகிறது. கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் போது வாசியுங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஏன் இந்த வசனம் குறிப்பிட்டு சொல்கிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை அறையப்படும்படியாக ஒப்பு கொடுத்தது மனிதனுடைய சாபங்களை நீக்கும்படியாக என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், மனிதன் சாபங்களிலே வாழ்ந்து வரக்கூடியவனாக காணப்பட்டான். ஆகவே அந்த சாபங்களை எல்லாம் தம்மீது அவர் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மனுக்குலத்தின் சாபங்களை நீக்க முடியும் என்கிற பிரமாணத்தை கிறிஸ்து நம்முடைய சிலுவை பாடுகளின் மூலமாக நிறைவேற்றினார். அநேக வீடுகளில் இன்றைக்கும் சாபங்கள் ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய பாவத்து நிமித்தமாக, மனிதன் தேவனுடைய கற்பனைகளை மீறினதினால் மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபம் உண்டானது. தேவன் படைத்த இந்த பூமியிலே சாபம் உண்டானது. ஆனால் அந்த சாபங்களை எல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டுமானால் அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும்? தம்மீது, தம்முடைய சிரசின் மீது முள்முடியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தம்முடைய சிரசின் மீது முள்முடியை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தான் இந்த பூமியிலே காணப்படுகிற சாபங்களை அகற்ற முடியும். தம்மீது முழு மனுக்குலத்தின் சாபங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தான் மனுக்குலத்தின் மீது இருக்கக்கூடிய சாபங்களை நீக்க முடியும். ஆகவேதான் நாம் அங்கே படிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து முழு மனுக்குலத்திற்காகவும் சாபமாகி என்ன செய்தார்? சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்படியானால் மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தாவே, நீர் அன்புள்ளவர், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். அந்த பிரமாணம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நான் இந்த நாளிலே உரிமை பாராட்டுகிறேன். என் சாபங்களை நீக்கி அருளும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும்.
கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்பின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஏற்றுக்கொள்கிற மனிதன் சாபங்களிலிருந்து விடுதலையாகிறான். ஏற்றுக்கொள்கிற மனிதன் தேவ பலனை பெற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொள்கிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடிய எல்லா கெட்டுப்போக பண்ணக்கூடிய வல்லமைகளிலிருந்தும் விடுதலையாகிறான். மனிதன் அன்பின் உபதேசத்திற்கு இடம் கொடுப்பதன் மூலமாக உயிர்ப்பிக்கப்படுகிறான். ஆத்துமாவிலே உயிர்ப்பிக்கப்படுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஒருவரே சாபத்தை எடுத்து போட்டு ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஆசீர்வாதமாக காணப்படுகிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன? முற்காலங்களிலே நம்முடைய ஜீவியத்திலே கெட்டு போக பண்ண கிரியை செய்து கொண்டிருந்த எல்லா பிசாசின் வல்லமைகளிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நம்மை நீங்களாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த சாபங்களை எல்லாம் தம்மீது ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முழு மனுக்குலத்தின் மத்தியிலேயும் கிரியை செய்கிற கெட்டுப்போக பண்ணும்படியாக கிரியை செய்கிற வல்லமைகளில் இருந்தும் முழு மனுக்குலத்தையும் மீட்டுக் கொள்ளும்படியாக அந்த சாப வல்லமையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு பிரமாணத்தை, ஒரு சட்டத்தை கல்வாரி சிலுவையிலே வைத்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உருவாக்கினார். ஆகவே யாரெல்லாம் அந்த சட்டத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே உரிமை பாராட்டுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த பிரமாணத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே உரிமை பாராட்டுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பலனை பெற்றுக்கொள்கிறார்கள், வல்லமையை பெற்றுக்கொள்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பரிகாரியாக காணப்படுகிறார் என்று சொல்லி உரிமை பாராட்டி கெட்டுப்போக பண்ணுகிற எல்லா வல்லமைகளிலிருந்தும் விடுதலை ஆகிறார்கள். அந்த பிரமாணம், அந்த சட்டம் தேவ ஜனங்களுக்கு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, சாபங்களிலிருந்து நீங்களாகிறவர்களுக்கு பிரயோஜனமாக காணப்படுகிறது. ஆனால் யாரெல்லாம் அந்த சட்டத்தை, அந்த பிரமாணத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே உரிமை பாராட்டாமல் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் முழு மனுக்குலத்தின் சாபத்தை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சாபங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அநேகர் அந்த சட்டத்தை, அந்த பிரமாணத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே உரிமை பாராட்டாமல் ஜீவிக்கிறபடியால் அவர்கள் கெட்டு போகிறவர்களாகவே காணப்படுகிறார். ஆகவேதான் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது என்று. நாம் உரிமை பாராட்டுகிறோம், அந்த பிரமாணத்தை உரிமை பாராட்டுகிறோம். உரிமை பாராட்டும் போது பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? தம்மோடு நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உருவாக்கின பிரமாணத்தின் மூலமாக நம்மை விடுதலையாக்கி நமக்கும் தமக்கும் இடையே இருந்த பிரிவினையை, சாபங்களை, பாவங்களை அனைத்தையும் நீக்கி நம்மை பிதாவாகிய தேவன் தம்மோடு சேர்த்து கொள்கிறார். ஆகவேதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு நாம் கல்வாரி சிலுவை அண்டையிலே கடந்து வரலாம், அந்த பிரமாணத்தை நம்முடைய நல்ல வாழ்க்கைக்காக உரிமை பாராட்டலாம், உரிமை பாராட்டி ரட்சிக்கப்படலாம், கெட்டு போகிறவர்களின் மத்தியிலிருந்து நம்மை வேறுபடுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, கிறிஸ்துவின் வருகையின் நாள். அன்றைக்கு கிருபையின் நாட்கள் முடிவடையும், அன்றைக்கு நியாய தீர்ப்பின் நாட்களாக காணப்படும். ஆகவேதான் அந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அநேகர் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்கள் சாபங்களை நீக்குகிறார் என்று பிரசங்கம் பண்ணும்போது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நியாயாதிபதியாக காணப்படுவார். நீங்கள் அவர் கல்வாரி சிலுவையிலே உருவாக்கின பிரமாணத்தை, சட்ட திட்டங்களை உங்கள் வாழ்க்கையிலே உரிமை பாராட்டாதபடியினால் நீங்கள் உங்கள் வாழ்நாளை வீழ்நாளாக்கி கொண்டீர்கள். நீதிமான்களாக மாறவில்லை, பரிசுத்தவான்களாக மாறவில்லை, கெட்டு போனவர்களாகவே ஜீவித்தீர்களே.
உங்களுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்று, ஒரு நியாய தீர்ப்பின் நாளும் உண்டு என்று பிரசங்கம் பண்ணும்போது அநேகருக்கு அதை கேட்க விருப்பமில்லை. அப்படி யார் கிறிஸ்து நியாயாதிபதியாகவும் இருக்கிறார் என்பதை கேட்க மனதில்லாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் நீதிமான்களாக மாற விரும்பாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பாராதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் சாபங்களிலிருந்து நீங்களாகாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் பாவத்தை செய்ய தொடர்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் பாவத்தை விரும்புகிறவர்கள். வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். அதனுடைய அர்த்தம் என்ன? அதுதான் நியாய தீர்ப்பின் நாள். நியாய தீர்ப்பின் நாளிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? பாவங்களிலே ஜீவித்த ஜனங்களை இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலுக்கு ஒப்பு கொடுப்பார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் காணப்படும், புலம்பல் காணப்படும். தெய்வ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு நித்திய ஜீவனாக காணப்பட வேண்டுமா, அல்லது இரண்டாம் மரணமாகிய நித்திய மரணமாக காணப்பட வேண்டுமா? நீதான் உன்னுடைய வாழ்க்கையிலே தீர்மானம் பண்ண வேண்டும். நீ எந்த பிரமாணத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையிலே உரிமை பாராட்டுகிறாயோ அந்த பிரமாணம் உன்னுடைய வாழ்க்கையிலே அது முடிவை நிர்ணயிக்கும். நீ பாவ பிரமாணத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே உரிமை பாராட்டுவாயானால் அந்த பாவ பிரமாணம் முடிவிலே உன்னை இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலுக்குள் உன் ஆத்துமாவை கொண்டு செல்லும். நீ கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்தின் பிரமாணங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே உரிமை பாராட்டுவாயானால் அந்த பிரமாணம் உன்னை பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை சுதந்தரிக்க செய்யும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து எழுதும் போதும் கூட இவ்விதமாக குறிப்பிடுவார். முற்காலங்களிலே வாழ்க்கையிலே பாவ பிரமாணம் கிரியை செய்து கொண்டிருந்தது என்று எழுதுவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது என்ன செய்ததாம்? பவுலுடைய வாழ்க்கையிலே அந்த பாவ பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பரிசுத்த பவுலை விடுதலை ஆக்கினதாம். கிருபையின் பிரமாணத்திற்கு பவுல் தன்னை உட்படுத்தி கொண்ட போது ஜெய ஜீவியம் செய்யக்கூடியவராக காணப்பட்டார். அதன் பிறகு அந்த பாவ பிரமாணம் பவுலுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்த முடியவில்லை. கிருபையின் பிரமாணம் பாவ பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பவுலுடைய வாழ்க்கையை மீட்டது, ரட்சித்தது. ஆகவேதான் அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அத்தேனே பட்டணத்திலே காணப்பட்ட வேளையிலேயும் கூட தனக்கு முன்பாக எதிர்பட்ட ஜனங்களோடு கூட எல்லாம் தர்க்கம் பண்ணினார். எப்படிப்பட்ட அறிவை நீங்கள் அறிந்து கொண்டால் சரியாக ஆராதிப்பீர்கள் என்று அத்தேனே பட்டணத்திலே வைத்து ஜனங்களின் மத்தியிலே அவர் போதிக்க கூடியவராக காணப்பட்டார். அப்படியானால் அநேகர் தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்று சொன்னாலும் அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் சரியான கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்தின் பிரமாணத்தை குறித்து அறிந்து ஆராதிக்க துவங்கும் போது அப்பொழுதுதான் மெய்யான தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். முடிவாகிய நித்திய ஜீவனையும் பரலோக ராஜ்யத்தையும் சுதந்தரிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது, உபாகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் சாபங்களை மாற்றக்கூடியவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் ஆசீர்வாதங்களின் தேவனாக காணப்படுகிறார். கல்வாரி சிலுவையிலே முழு மனுக்குலத்தின் சாபங்களையும் தம் மீது ஏற்றுக்கொண்டார் என்றால், யாரெல்லாம் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்தை பிரமாணங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே உரிமை பாராட்டுகிறார்களோ அவர்கள் சாபங்களிலிருந்து நீங்களாகி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதனால் அநேகருடைய வாழ்க்கையிலே சாபங்கள் காணப்படுகிறது தெரியுமா? வாங்கின கடனை திருப்பி கொடுப்பதில்லை, அது சாபமாக மாறுகிறது. சிலர் பொறாமையினால் மந்திரவாதிகளிடத்தில் போகிறார்கள், பணம் கொடுத்து பில்லி சூனியங்களை ஏவுகிறார்கள், சாபமாக மாறுகிறது. இன்னும் முன்னோர்களிடம் இருந்து வரக்கூடிய சாபங்கள். தேவன் என்ன செய்கிறார்?
நம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட சாபங்களில் இருந்தெல்லாம் மனிதனை விடுதலையாக்குகிறார். மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசங்களாக காணப்படுகிற பிரமாணங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உரிமை பாராட்டி, தாங்கள் கெட்டு போகிறவர்கள் அல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்பதை உரிமை பாராட்டி என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும். அது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆத்மாவிற்கு தேவையான பலன், ஆவிக்குரிய மண்டலத்திற்கு தேவையான பலன், சரீரத்துக்கு தேவையான பலன், மறுமையிலே நிரந்தரமாக சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டிய நித்திய ஜீவனையும் சுதந்தரிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன் என்று நெகேமியா அங்கே குறிப்பிடுகிறார். சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவனாக காணப்படுகிறார். ஆகவே இந்த நாளிலேயும் கூட நீங்கள் ஒருவேளை சாபங்களிலே காணப்படுவதாக உணர்வீர்களானால், பலவிதமான தீய வல்லமைகளுக்குள்ளாக அடிமைப்பட்டு காணப்படுவதாக நீங்கள் உணர்வீர்களானால், இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அந்த பிரமாணங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது சாப பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள், பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். சவுலுடைய வாழ்க்கை எப்படி பின்னாட்களிலே ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினதோ, அவர் எப்படி பரிசுத்த பவுலாக ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடராக பிரகாசித்தாரோ, அப்படியே உங்களுடைய வாழ்க்கையும் கூட ஜீவனுள்ள தேவனுடைய பரலோக பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து பிரசித்தப்படுத்தக்கூடிய ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கக்கூடிய சுடர்களை போல காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம் என்ன செய்கிறது? நோய்களை குணமாக்குகிறது. அன்பின் உபதேசம் உயிர்ப்பிக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அன்பின் உபதேசம் மனதுருக்கத்தோடு கடந்து வருகிறது. அது சாபங்களிலிருந்து விடுதலையாக்குகிறது. தெய்வ பிள்ளையே, சிலுவையை பற்றின உபதேசம் நோய்களையும் சௌக்கியமாக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவேதான் நாம் வேதத்திலே படிக்கிறோம், மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று படிக்கிறோம். அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் நல்ல சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நல்ல சாட்சிகள் உண்டாயிருக்கிறது. இனி மருத்துவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வேதனையை நீக்க முடியாது. இனி மருத்துவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பலனை கொண்டு வர முடியாது. இனி மருத்துவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசின் வல்லமையினாலே கடந்து வரக்கூடிய நோய்களை மாற்ற முடியாது என்கிற நிலையிலே காணப்படுகிற சூழ்நிலைகளிலே நமக்கும் சாட்சி உண்டு. அநேக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயும் சாட்சி உண்டு. கிறிஸ்து தம்முடைய தழும்புகளாலே தங்களுடைய வாழ்க்கையிலே உண்டான வேதனைகளை, வியாதிகள் நீக்கினார், குணமாக்கினார், சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தார் என்று நானும் இன்றைக்கு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களுக்கு முன்பாக காணப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், பிரைஸ் தி லார்ட். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று, நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது, ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவார், சிலுவையிலே அறையப்படுவார், அவர் வாரினாலே அடிக்கப்படுவார், அவர் ஈட்டியாலே விலாவிலே குத்தப்படுவார், அவர் முள்கிரீடம் சிரசிலே சூட்டப்பட்டவராக காணப்படுவார். இப்படிப்பட்ட காயங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே உண்டாகும் போது அது தழும்புகளாக மாறும். தழும்புகளாக மாறும் போது கல்வாரி சிலுவையிலே ஒரு பிரமாணம், ஒரு சட்டதிட்டம் உருவாக்கப்படும். அந்த சட்டதிட்டம் என்ன? அந்த பிரமாணம் என்ன? இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்திற்காகவும் தழும்புகளை தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார்.
யாரெல்லாம் இனி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே உரிமை பாராட்டுகிறார்களோ அந்த வார்த்தைகள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே குணமானீர்கள். அந்த வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி யார் தேவனிடம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அந்த பிரமாணத்தின் மூலமாக குணமடைகிறார்கள். அவர்கள் அந்த பிரமாணத்தின் மூலமாக பலனை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த பிரமாணங்கள் பலன் செய்கிறது. அது தேவ பலனாக மாறுகிறது. மனிதனால் குணப்படுத்த முடியாத வியாதிகளிலிருந்து அவர்கள் அற்புதமாக சௌக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் அடைந்த எல்லா வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், ஏற்றுக்கொண்ட தழும்புகள் அனைத்தும் ஒவ்வொரு சட்டத்தை உருவாக்கக்கூடியதாய் இருந்தது. ஒவ்வொரு பிரமாணத்தை தேவன் அதன் மூலமாக உருவாக்கக்கூடியவராக இருந்தார். ஆகவே இன்றைக்கு அநேகர் கேட்பது உண்டு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படி எங்களை சுத்திகரிக்கும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படி எங்களை கழுவும்? 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அந்த இரத்தம் எல்லாம் வடிந்து காய்ந்து போய்விட்டதே. இன்றைக்கு எப்படி இயேசுவே உடைய இரத்தத்தாலே எங்களை கழுவி சுத்திகரியும் என்று வேண்டிக் கொள்ளும் போது எப்படி அந்த இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று கேள்வி கேட்பது உண்டு. அது எழுத்தின்படியாக இரத்தம் ஏதோ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஊற்றப்பட்டு கழுவும் என்பதல்ல அதனுடைய அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கி தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் ஊற்றி கொடுத்தாரே, அன்றைக்கு ஒரு பிரமாணம் உருவாக்கப்பட்டது. அன்றைக்கு ஒரு சட்டம் தேவனால் எழுதப்பட்டது. அந்த சட்டம் என்ன? எந்த மனிதன் எல்லாம் இயேசுவே உடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் என்று வேண்டிக் கொள்கிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த சட்டம், அந்த பிரமாணம் கிரியை செய்யக்கூடியதாய் இருக்கும். அந்த சட்டத்தின்படி அவன் சுத்திகரிக்கப்படுவான். அந்த பிரமாணத்தின்படி அவன் கழுவப்படுவான், ரட்சிக்கப்படுவான். தெய்வ பிள்ளையே, பரலோக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சட்டதிட்டங்களை உருவாக்கினார், பிரமாணங்களை உருவாக்கினார். கல்வாரி சிலுவையின் மூலமாக, சிலுவை பாடுகளின் மூலமாக. ஆகவே பரலோகத்தை சுதந்தரிக்க வேண்டிய தேவ ஜனங்கள் அந்த கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே உரிமை பாராட்ட வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக்கி கொள்ள வேண்டும். ஆகவேதான் நாம் வேதத்திலே படிக்கிறோம், இம்மைக்குரியவைகளுக்காக ஒரு மனிதன் கிறிஸ்துவை பற்றி கொள்வானே ஆனால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இம்மைக்குரியவைகளுக்காக மாத்திரமல்ல வாழ்கிறவர்கள். அப்படி வாழ வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இம்மைக்குரியவைகளுக்காக மாத்திரமல்ல, நாம் பரலோகத்தை சுதந்தரிக்க வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும், பரலோக ராஜ்ய வாசிகளாக வாழ வேண்டும், நீதிமான்களாக வாழ வேண்டும், பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும். நாம் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய நன்மைகளையும் நன்மையான ஈவுகளையும் பரலோகத்தின் பூர்ணமான வரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் தேவன் இந்த பூமியிலே தம்முடைய பிரமாணங்களை ஜனங்கள் உரிமை பாராட்டி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலே குறைவுகள் உண்டாகலாம், ஆனால் பரலோகத்தை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது, நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது. ஆகவேதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசங்களை யார் தங்களுடைய வாழ்க்கையிலே உரிமை பாராட்டி அதை கை கொள்ளும்படியாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே குமாரன் மூலமாக உண்டாகக்கூடிய ஜீவன் கடந்து வருகிறது. அது தேவ பலனை கொண்டு வருகிறது. ஆம் தெய்வ பிள்ளையே, வாக்குத்தத்தங்கள் தேவனிடத்திலிருந்து அபிஷேகத்தை கொண்டு வருகிறது. வாக்குத்தத்தங்கள் தேவனிடத்திலிருந்து அவருடைய நீதியை கொண்டு வருகிறது. வாக்குத்தத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வேறு பிரித்து காட்டுகிறது. கெட்டு போகிறவர்களின் மத்தியிலிருந்து ரட்சிக்கப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வேறு பிரித்து காட்டுகிறது. நரகத்திற்கு பாதாளத்திற்கு நேராக செல்லக்கூடிய நியாய தீர்ப்பை அடைய போகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்கக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையை, நீதிமான்களுடைய வாழ்க்கையை,
பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வேறு பிரித்து காட்டுகிறது. ஆகவேதான் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் பைத்தியமாயிருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசத்தின் பிரமாணங்களை யார் உரிமை பாராட்டுகிறார்களோ, யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் மற்ற தத்துவ ஞானிகள் உபதேசித்த உபதேசங்களுக்கும் பரலோக தேவன் உருவாக்கின பிரமாணங்களுக்கும் உள்ள வித்தியாசமாக காணப்படுகிறது. பரலோக தேவன் உருவாக்கின பிரமாணங்கள் நம்மை தாயின் கர்ப்பத்திலேயே அடையாளப்படுத்துகிறது, முன்குறிக்கிறது. பின்பு நாம் இந்த பூமியிலே பிறப்பிக்கப்படுகிறோம். நாம் வளர்ந்து வருகிற நாட்களிலே அந்த பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் செய்யக்கூடியதாய் இருக்கிறது. ஏற்ற நாளிலே தேவனுடைய அழைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய கற்பனைகளை அதிகமாக கை கொள்ளும் போது, முழுமையாக கை கொள்ளும் போது நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம். பின்பு தேவனுடைய மகிமையையும் அடைகிறோம், கிறிஸ்துவின் சாயலையும் அடைகிறோம். கிறிஸ்து நம்மை உருவாக்கினதன் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் மிகுதியான சந்தோஷம் எனக்கு வேறில்லை என்று. பரலோக ராஜ்யம் சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரை குறித்துதான் சந்தோஷப்படக்கூடியதாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தின் பார்வையிலே எப்படி காணப்படுகிறது? கெட்டு போகிறவர்கள் என்று அடையாளப்படுத்தும் விதமாக காணப்படுகிறதா, அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறதா? சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக விளங்குவீர்களானால் பரலோக ராஜ்யம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அடையாளப்படுத்தி உங்கள் நிமித்தமாக சந்தோஷப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாய தீர்ப்பில் இருந்தும் தப்பிக்கொள்வீர்கள். ஆம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே காயங்களை தன் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டதின் மூலமாக அடைந்த தழும்புகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே மருத்துவர்களால் குணமாக்க முடியாத வியாதிகளையும் கூட சௌக்கியமாக்க கூடியதாக இருக்கிறது, ஆரோக்கியத்தை கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், வியாதிகளில் ஏற்ற நல்ல வைத்தியரே, தேகமதில் காயம் ஏற்றீரே. வியாதிகளில் ஏற்ற நல்ல வைத்தியரே, தேகமதில் காயம் ஏற்றீரே. என்னை சுகமாக்க நின் வன்கரத்தை நீட்டியே, நின் கிருபையாலே பூரணனாக்கிடும். என்னை சுகமாக்க நின் வன்கரத்தை நீட்டியே, நின் கிருபையாலே பூரணனாக்கிடும். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமே தேடும் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமே தேடும் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமே தேடும் நான் நம்பி வந்தேனே. முற்காலங்களிலே இப்பொழுது இருக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவ ரீதியான வசதிகள் இல்லை. முற்காலங்களிலே இப்பொழுது இருக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவ ரீதியான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் அந்நாட்களிலே இல்லை. அந்நாட்களிலே திடீரென்று வியாதிகள் வந்துவிட்டால், திடீரென்று பிசாசின் பிடியிலே அகப்பட்டால், திடீரென்று சுகவீனங்கள் சரீரத்திலே ஆட்கொண்டால், அந்நாட்களிலே இயேசுவே உம்முடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று பிரமாணத்தை உருவாக்கினீரே. குணமாகிறீர்கள் என்று அல்ல, குணமானீர்கள் என்று பிரமாணத்தை உருவாக்கினீரே. அப்படியானால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே வந்த பலவீனங்களுக்கெல்லாம் நீர் பரிகாரியாக காணப்படுகிறீரே.
பரம மருத்துவராக காணப்படுகிறீரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய சுகவீனங்களை எல்லாம் அன்றைக்கே கல்வாரி சிலுவையிலே நீர் உம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டீரே என்று சொல்லி தேவ ஜனங்கள் உரிமை பாராட்டி ஜெபித்தார்கள். இயேசுவே, உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமானோம் என்று சொல்லி உரிமை பாராட்டி ஜெபித்தார்கள். அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த விசுவாசம், தெய்வீக சுகத்தை கொடுக்கக்கூடிய விசுவாசம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலன் செய்யக்கூடியதாக காணப்பட்டது. அது தேவ பலனாக காணப்பட்டது. ஏன் இன்றைக்கும் மருத்துவர்களாலே சுகமாக்க முடியாத நோய்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் மூலமாக உருவாக்கப்பட்ட பிரமாணம் இன்றைக்கும் சுகமாக்கக்கூடியதாக காணப்படுகிறது. யாருக்கெல்லாம் தேவன் அவர்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாக சித்தம் கொண்டாரோ அவர்களெல்லாம் இன்றைக்கும் சௌக்கியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நானே விசுவாசிகள் மூலமாக, சில தேவ ஊழியர்கள் மூலமாக என்னுடைய காதுகளால் கேட்ட சாட்சிகள் எல்லாம் உண்டு. என்னை குறித்தே சிலர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சிலர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், கிங்ஸ்டன், உன்னுடைய தகப்பனார் உத்தரங்கோடு பகுதியிலே ஊழியம் செய்த நாட்களிலே பிசாசுகளை விரட்டக்கூடியவராக இருந்தார். பிசாசுகளை வல்லமையாக துரத்தி விடுதலையின் ஊழியத்தை செய்யக்கூடியவராய் இருந்தார். ஒரு சமயம் அப்படி பிசாசுகளை விரட்டிவிட்டு ராத்திரி வேளையிலே, அப்பொழுது எனக்கு வெறும் 2 வயதுதான், என்னை தோளிலே தூக்கி சுமந்து கொண்டு ராத்திரி வேளையிலே ஊழியத்தை முடித்துவிட்டு, அன்றைக்கு தெரு விளக்குகள் எல்லாம், அப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் குறைவு. அப்படிப்பட்ட நாட்களிலே அநேக மைல்கள் நடந்துதான் ஊழியம் செய்யக்கூடியவர்களாயிருந்தார்கள். அப்படி என்னையும் சுமந்து குடும்பமாக வந்து கொண்டிருக்கும் போது, விசுவாசிகளாக கூட்டமாக வந்து கொண்டிருக்கும் போது, பிசாசுகளை விரட்டிவிட்டு ஊழியத்தை முடித்துவிட்டு கடந்து வந்து கொண்டிருக்கும் போது பலவீனம் என்னை தாக்கினதான். இதெல்லாம் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். 2 வயதிலே அதை அறிந்து கொள்ளக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் எனக்கு இல்லை. வளர்ந்த பிறகு சொன்னார்கள், நீ 2 வயதாயிருக்கும் போது உம்முடைய தகப்பனார் ஊழியத்தை முடித்துவிட்டு நடந்து வந்து கொண்டிருக்கும் போது பலவீனம் உம்மை தாக்கினது என்று. அப்படியானால் 2 வயதிலே பிசாசு என்னை தாக்கினது, அதனால் பலவீனம் வாயிலிருந்து நுரையாக கடந்து வந்ததாம். மிகவும் ஆபத்தான நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டேன். அன்றைக்கு பிழைப்பேன் என்கிற நம்பிக்கை இல்லை. அன்றைக்கு மருத்துவ ரீதியான வசதிகளும் உடனடியாக பெற்றுக்கொள்வதற்குரிய வசதிகளும் கிடையாது. என்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம் இருந்தது. அது என்ன? தேவன் சுகம் கொடுப்பார் என்கிற விசுவாசம். ஆகவே அந்நாட்களிலே வல்லமையாக ஊழியம் செய்து வந்த சூழ்நிலையிலே என்னுடைய தகப்பனார் என்ன செய்தாராம்? இரவு முழுவதும் எனக்காக விசுவாசிகளும் அவரும் என்னுடைய தாயாரும் எல்லாரும் சூழ்ந்து எனக்காக ஜெபித்தார்கள். ஜெபித்து விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு காஃபி போட்டு அந்த காஃபி தண்ணீரை சுண்டு விரலிலே முக்கி என்னுடைய நாவிலே வைத்து ஸ்தோத்திரம் செலுத்தின போது அற்புதமான ஒரு விடுதலை கிடைத்தது. அற்புதமான சுகம் உண்டானது. அந்த ஃபிட்ஸ் போல வந்த எல்லா ஆபத்தான வியாதி பலகீனங்களிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டேன். அன்றைக்கு குழி தோண்டி புதைக்கும்படியான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து சென்ற வேளையிலே கர்த்தர் அந்த தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். தேவன் பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்தார். இப்படி பல சாட்சிகளை என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி அற்புத சுகத்தை தம்முடைய தழும்புகளாலே கொடுத்தார் என்பதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள சாட்சியாக காணப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் அந்நாட்களிலே காணப்பட்ட பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் இந்த தெய்வீக தூதின் சத்தியத்தை, அது மறைக்கப்பட்ட சத்தியமாக இருக்கக்கூடாது என்று இன்றைக்கும் அந்த விசுவாசத்தை போதிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அதை யார் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தெய்வீக சுகமளிக்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துனுடைய தழும்புகள் மூலமாக உண்டாகிறது, அந்த பிரமாணத்தை உரிமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி யார் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் சுகமடைகிறார்கள். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொண்டு வருவேன், நான் உங்களுக்கு பூரண சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று. பூரண சத்தியம், அந்த பூரண சத்தியத்திற்குள்ளாக இந்த தெய்வீக சுகமாகுதலின் சத்தியமும் அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, குணமாக்கப்படுகிற நமக்கோ, சௌக்கியத்தை பெற்றுக்கொள்கிற நமக்கோ அது தேவ பலனாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்து பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படியுங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்படியானால் இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பலகீனம் வருகிறது என்றால், ஒரு சுகவீனம் வருகிறது என்றால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாவே, இந்த சுகவீனம் நீர் அறியாமல் என்னுடைய வாழ்க்கையிலே வரவில்லை. இந்த பலவீனம் நீர் அறியாமல் என்னுடைய வாழ்க்கையிலே வரவில்லை. கர்த்தாவே, இந்த பலவீனங்களை எல்லாம் நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உம்முடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, தழும்புகள் உண்டானது நிமித்தமாக நீர் கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய வியாதிகளை குணப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி யார் அந்த சிலுவையை பற்றின உபதேசத்தின் பிரமாணத்தை உரிமை பாராட்டுகிறார்களோ அவர்கள் தேவனிடம் இருந்து தேவ பலனை பெற்றுக் கொள்கிறார்கள். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில சத்தியங்களை நமக்கென்றே உரிமை பாராட்டி ஜெபிக்க வேண்டும். அந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பலனா இருக்கிறது என்பதற்கு நாம் ஜீவனுள்ள சாட்சிகளாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இதுபோல என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை சந்தர்ப்பங்களிலே வந்த பலகீனங்களிலெல்லாம் இந்த உபதேசங்கள் ஆசீர்வாதமாக காணப்பட்டது என்பதை என்னால் சாட்சியாக அறிவிக்க முடியும். நேரம் போதாது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம் என்ன செய்கிறது? அன்பின் உபதேசம் மனதுருக்கத்தோடு மனிதனுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம் சாபங்களுக்கு நீங்களாக்குகிறது. கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம் வியாதிகளிலிருந்து விடுதலையை கொடுத்து குணமாக்குகிறது. சிலுவையை பற்றின உபதேசம் நித்திய ஜீவனை அடையும்படியாக செய்கிறது. முன்னுரையே இன்னும் முடிவடையவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம் நித்திய ஜீவனை அடையும்படியாக செய்கிறது. வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை அடையும்படியாக செய்கிறது. நித்திய என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் இட்டர்னல். நித்திய ஜீவன் என்றால் இட்டர்னல் லைஃப். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம் நித்திய ஜீவனை அடையும்படியாக செய்கிறது. வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு நாம் ஆத்தும மீட்பை அடைந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் பரியந்தம் யார் இந்த ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டு, யார் இந்த ஆத்ம மீட்பை பாதுகாத்து கொண்டு ஜீவிக்கிறார்களோ அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள், கிருபையை பெற்றுக்கொள்வார்கள். அந்த ரட்சிப்பு என்ன? சரீர மீட்பாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் ஆத்துமாவிலே மீட்பை அடைந்திருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, நம்முடைய சரீரத்திலே மீட்கப்படுகிற நாள். அந்த நாள் அதுதான் கிறிஸ்துவின் வருகையின் நாள். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், கடைசி நாட்களிலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று படிக்கிறோம். அப்படியானால் பரலோகத்தில் சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்நாட்களிலே
நாம் பெற்றிருக்கக்கூடிய ஆத்தும மீட்பை பாதுகாத்து கொண்டு ஜீவித்தால்தான் கிறிஸ்துவின் வருகை நாளிலே அந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற முடிவான ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். அந்த முடிவான ரட்சிப்பு தான் சரீர மீட்பாக காணப்படுகிறது. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், மீட்கப்படும் நல் நாளுக்கென்று பெற்ற உமாவிதனை. மீட்கப்படும் நல் நாளுக்கென்று பெற்ற உமாவிதனை துக்கப்படுத்தாமல் பாதுகாத்து தூய வழியில் நடந்திட. துக்கப்படுத்தாமல் பாதுகாத்து தூய வழியில் நடந்திட அனுப்பும் தேவா உமாவியினை அடியார் மீதே இவ்வேளையிலே. இந்த சரீரம் மீட்படையக்கூடிய ஒரு நாள் உண்டு. அதற்காக ஒரு தூய்மையான ஜீவியம் செய்ய வேண்டும். அதற்காக இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய ஆத்ம மீட்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களாக, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். தூய ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் வாழ வேண்டும். நேற்று இரவிலே நான் என் மகனோடு பேசினேன். உனக்கு மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்டேன். ஞான ஸ்நானம் என்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்டேன். ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தேன். தெய்வ ஜனமே, நாம் நம்முடைய குடும்பத்தை சரியாக ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். டாக்டராக வேண்டும், என்ஜினியராக வேண்டும், ஆஸ்திரேலியா போக வேண்டும், அமெரிக்கா போக வேண்டும், பலவிதமான ஜெபங்கள் பூமிக்குரிய நன்மைகளுக்காக. ஆனால் தேவனுடைய பார்வையில யார் விசேஷித்தவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான், தேவனே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சிக்கிறது என்று எழுதுகிறான். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல நான் என்னுடைய வாலிப பிராயத்திலே எப்படி கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று அழுது ஜெபித்தேனோ, அப்படிப்பட்ட ஒரு பாரம் என் பிள்ளைகளுக்குள்ளாக உண்டாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே நேற்று இரவு நான் சொல்லிக் கொடுத்தேன். என் மகனிடத்தில் சொன்னேன், நீ ஜெபிக்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களிலே தேவன் அருளுகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவாயானால் மீதியுள்ள எல்லா காரியங்களும் உனக்கு கூட கொடுக்கப்படும். அது கர்த்தருடைய ஆசீர்வாதமாயிருக்கும். அதனுடைய தேவன் உனக்கு வேதனையை கூட்டார். சொல்லிக் கொடுத்தேன். நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் சத்தியங்களை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் சரியான காரியங்களுக்காக ஜெபிப்போமே ஆனால், தெய்வ பிள்ளையே, இந்த இம்மைக்குரிய காரியங்களை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு அவருக்கு அது எளிதான காரியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஊழியத்துக்கு வரும்போது அநேகர் கேட்டார்கள், மாத சம்பளம் இல்லாமல் எப்படி உங்களால் வாழ முடியும்? மாத சம்பளம் இல்லாமல் எப்படி உங்கள் குடும்பத்தை நடத்த முடியும்? எப்படி நீங்கள் ஊழியம் செய்வீர்கள்? ஆனால் தெய்வ பிள்ளையே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீதிமான்களை ஒரு நாளும் பசியினால் வருந்த விட மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைக்கு வரைக்கும் தேவன் போஷிக்கிறார், பலப்படுத்துகிறார், தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார், எல்லா ஆபத்துகளுக்கும் தப்பு வைக்கிறார். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய மெய்யான உன்னத அழைப்பு உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்குமானால் அவர் தாமே உனக்கு போதிப்பார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருப்பார். அவரிடத்தில் ஐஸ்வர்யம் உண்டு. ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்தில் உண்டு. சத்துவம் வல்லமையும் அவரிடத்தில் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் கூடும்.
தெய்வ பிள்ளையே, முதலாவது தேட வேண்டியது என்ன? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் அன்றைக்கு பரிசுத்தவான்கள் அப்படி பாடினார்கள். கர்த்தாவே, உம்முடைய வருகை நாள் சமீபமாய் இருக்கிறது. உம்முடைய வருகை நாளிலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ஒரு கடைசி காலத்து ரட்சிப்பும் உண்டாயிருக்கிறது. அந்த ரட்சிப்பு சரீர மீட்பாக காணப்படுகிறது. அந்த ரட்சிப்பை நாங்கள் அடையும்படியாக முடிவு பரியந்தம் இன்றைக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஆத்ம மீட்பாகிய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்கிறவர்களாக, அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக காணப்பட செய்யும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். அதற்கேற்ற பாடல்களையும் இயற்றினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுக்கெல்லாம் பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனம் உண்டாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், நித்திய ஜீவனை சுதந்தரிப்பான். பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை அடைவான், கிரீடங்களை பெற்றுக்கொள்வான், ஆளுகையை பெற்றுக்கொள்வான். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த பாடல் அடியை பாடுவோமா? மீட்கப்படும் நல் நாளுக்கென்று பெற்றவும் ஆவிதனை, மீட்கப்படும் நல் நாளுக்கென்று பெற்றவும் ஆவிதனை, துக்கப்படுத்தாமல் பாதுகாத்து தூய வழியில் நடந்திட, துக்கப்படுத்தாமல் பாதுகாத்து தூய வழியில் நடந்திட அனுப்பும் தேவா உம் ஆவியினை அடியார் மீதே இவ்வேளையிலே, அனுப்பும் தேவா உம் ஆவியினை அடியார் மீதே இவ்வேளையிலே, அனுப்பும் தேவா உம் ஆவியினை அடியார் மீதே இவ்வேளையிலே. கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசங்களை யார் கைக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சென்றபோது வாக்குத்தத்தம் பண்ணினாரே, நீங்கள் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை பெற்றுக்கொள்வீர்கள், காத்திருங்கள் என்று சொல்லி சென்றாரே, அந்த வாக்குத்தத்தத்திற்கும் காத்திருக்கும் போது தேவனுடைய பலனை பெறுகிறார்கள், தேவனுடைய வல்லமையை பெறுகிறார்கள், தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வாதமானவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் கெட்டு போகிறவர்கள் அல்ல, அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள். அந்த ரட்சிப்பு வெறும் ஆத்ம ரட்சிப்பு மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் வருகை நாளிலே அடைய போகிற சரீர மீட்பாகவும் காணப்படுகிறது. உண்மையான ரட்சிப்பு என்பது பரலோக ராஜ்யத்திலே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதுதான் மெய்யான முழுமையான ரட்சிப்பாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்குரிய அபிஷேகத்தையும் கிருபையையும் தரிசனத்தையும் பெற்று தரிசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில முன்வைத்து ஓட வேண்டும், செயல்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய சிலுவை வீரராக காணப்படுவீர்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய மெய் சீஷர்களாக காணப்படுவீர்கள். ஆம், கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம் நித்திய ஜீவனை அடையும்படியாக செய்கிறது. வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசியுங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானால் ஜீவகாலம் எல்லாம் மரண பயம் இல்லாமல் வாழக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும்.
ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பிசாசானவனை தமது மரணத்தினாலே கீழ்ப்படுத்தினார். தமது மரணத்தினாலே பிசாசின் வல்லமைகளை கீழ்ப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்கள் அனைத்தும் மரண பயம் இல்லாமல் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு எதனால் கிடைக்கிறது? கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசங்களை, பிரமாணங்களை உரிமை பாராட்டி அதை நம்முடைய வாழ்க்கையிலே பேலன்ஸ் செய்யும்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுப்பதின் மூலமாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். பாவத்தினால் உண்டாகிற மரண பயம் இனி நமக்கு இல்லை. சாபங்களினால் உண்டாகக்கூடிய இக்கட்டுகள் இனி நமக்கு இல்லை. தெய்வ பிள்ளையே, இனி நம்முடைய வாழ்க்கையிலே தவறான வியாதிகளினால் பயப்படக்கூடிய பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. ஜீவகாலம் முழுவதும் மரண பயத்தினாலே அடிமையாக வாழக்கூடிய ஜனங்கள் அல்ல தேவ ஜனங்கள். அந்த அடிமைத்தனத்திற்கெல்லாம் நீங்களாக்கப்பட்டவர்களாக, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அதற்கு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே காரணமாக மாறுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை படிப்போம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய சரீரம் ஒரு நாள் கிறிஸ்துவின் வருகையின் நாள் தாமதமடையுமானால் சரீர மரணத்திற்குள்ளாக காணப்பட வேண்டியது வரும். ஆனால் இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டாலும், இந்த ஜென்ம சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாலும் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நாம் சரீர மரணம் அடையும் நாள் வரைக்கும் உண்மையாகவே கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசங்களை கை கொண்டு ஜீவித்திருப்போமே ஆனால், தேவன் அருளுகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சரீரத்திலே அவயவங்களாக காணப்பட்டிருந்திருப்போமே ஆனால், ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இந்த ஜென்ம சரீரத்திலே மரணம் ஒரு நாள் உண்டானாலும் அந்நாள் வரைக்கும் நீங்கள் தேவனால் உங்களுக்கென்று ஒரு ஆவிக்குரிய சரீரம் உருவாகும்படியாகவே நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி ஜீவித்தவர்களாக காணப்படுவீர்கள். கிறிஸ்துவின் வருகையின் நாள் தாமதமடையுமானால் நீங்கள் இந்த சரீரத்திலே மரணம் அடையும் போது ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு மரிப்பீர்கள். நான் வாழ்ந்த நாட்களிலே ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் உருவாக்கும்படியாக கிறிஸ்துவின் பிரமாணங்களுக்கு உட்பட்டு ஜீவித்தேன் என்கிற சந்தோஷத்தோடு மரிப்பீர்கள். அப்படி சரீரத்திலே மரிக்கும் போது ஒரு நாள் கிறிஸ்துவின் வருகையின் நாள் உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்படி எழும்புவார்கள்? இந்த ஜென்ம சரீரமானது விதைக்கப்பட்டாலும் ஒரு ஆவிக்குரிய மேனியோடு அவர்கள் உயிர்த்தெழுதலை அடைவார்கள். கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தேவனால் ஆவிக்குரிய சரீரம் உருவாகும்படியாக அவர்கள் தங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் தங்களை தகுதிப்படுத்தி வாழ்ந்தபடியால் அந்த ஆவிக்குரிய சரீரத்தை கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே ஒரு நல்ல ஈவாக, சரீர மீட்பாக அடைந்து ஒரு ஆவிக்குரிய மேனியோடு உயிர்த்தெழுவார்கள், மறுரூபமாகுதலை அடைவார்கள். தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவின் வருகையின் நாள் இன்றைக்கு காணப்படுமே ஆனால் என்ன நடக்கும்? உயிரோடு இருக்கிற நாம் இந்த மாம்ச சரீரத்தை ஒரு போர்வையை போல களைந்து போட்டு ஆவிக்குரிய மேனியை, அந்த சரீர மீட்பை இரட்சிப்பாக கிறிஸ்துவனிடத்திலிருந்து நல்ல ஈவாக பெற்றுக்கொண்டு மறுரூபமாக்கப்பட்டவர்களாக ஆவிக்குரிய மேனியோடு அவர் இருக்கிற சாயலுக்கு ஒப்பாக நாம் அவரை தரிசிப்போம். அந்த ஒரு பாக்கியகரமான ஆவிக்குரிய அனுபவத்தை அடையும்படியாக நல்ல பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும், நீதிமான்களாக வாழ வேண்டும். மற்றவர்களுக்காக பரிசுத்தமாக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மற்றவர்கள் காணாதிருக்கும் போது அவர்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க மாட்டார்கள். மற்றவர்களுக்காக நீதிமான்களாக வாழ வேண்டும் என்று ஜீவிக்கிறவர்கள் மற்றவர்கள் காணாதிருக்கும் போது நீதிமான்களாக ஜீவிக்க மாட்டார்கள். ஒரு பரலோக தரிசனத்தோடு யார் ஜீவிக்கிறார்களோ அவர்கள்தான் மெய்யான பரிசுத்தவான்களாக காணப்படுவார்கள். அவர்கள்தான் மெய்யான நீதிமான்களாக காணப்படுவார்கள்.
மெய்யான பரிசுத்தவான்களாக ஜீவிக்கிறவர்களுக்கு ஒரு தெய்வீக வெளிப்படுத்தல் உண்டு. அது என்ன? இந்த ஜென்ம சரீரம் ஒரு நாள் போர்வையை போல களைந்து போகும். கிறிஸ்து எங்களுக்காக தோன்றுவார். அவர் தோன்றும் போது ஆவிக்குரிய மேனியை நாங்கள் அடைவோம். அவர் என்ன சாயலிலே காணப்படுகிறாரோ அந்த சாயலை நாங்களும் அடைந்தவர்களாக அவரை தரிசிப்போம். அவராலே மகிமையிலே சேர்த்து கொள்ளப்படுவோம். அந்த சத்தியத்தை யார் அறிந்து உண்மையாகவே அந்த சத்தியத்திற்கு இடம் கொடுத்து ஜீவிக்கிறார்களோ அவர்கள்தான் உள்ளத்திலே கிறிஸ்தவர்களாக, அவர்கள்தான் மெய்யான பரிசுத்தவான்களாக காணப்படுவார்கள். அவர்களுடைய ஓட்டம் ஜெயமானதாக காணப்படும். அவர்கள்தான் சொல்லுவார்கள், இயேசு கிறிஸ்து எப்படி வெற்றி வீரராக தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக முடித்தாரோ, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு என்று நிச்சயித்து பொறுமையோடு ஓடி முடித்தாரோ, அதுபோல நாங்களும் ஓடுகிறோம், 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 லெக்கை அடைவோம். கிறிஸ்துவின் வருகை நாளிலே அவரை சந்திப்போம், அவரை முகமுகமாக சந்திப்போம். இந்த சரீர மீட்பாகிய கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிற அந்த கிருபையை, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறோம் என்று ஜெயகரமாக முழக்கமிட்டு வெற்றிகரமாக ஓடி முடிப்பார்கள். ஆம், இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் ஜெயித்தார். நாமும் இந்த மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே முன்வைத்து நாமும் வீர முழக்கமிட வேண்டும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று முழக்கமிட வேண்டும். ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாக நாம் பரலோகத்தில் காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து காலை 9 மணியிலிருந்து பகல் 3 மணி வரைக்கும் சிலுவையில் தொங்கினார் என்று சொல்லி நானும் இன்றைக்கு 3 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணினேன் என்றால் நீங்கள் சகித்துக் கொள்வீர்களா என்று எனக்கு தெரியாது. கல்வாரி சிலுவையை 6 மணி நேரம் சகித்தார். ஆனால் இன்றைக்கு நான் 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ணினால் நீங்கள் சகிப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. அதற்குரிய அபிஷேகம் கிருபை உங்களுக்கு கேட்கும்படியாக இருக்கிறதா என்று எனக்கு தேவனே அறிவார். ஆகவே 3 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணாமல் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்ல தேவாவியானவர் கிருபை செய்வாராக. சமயம் வாய்க்குமானால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் மறுபடியுமாக அடுத்த வாரம் சந்திப்போமே. ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உரைத்த அந்த 7 வாக்கியங்களையும் கூட தொடர்ந்து தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாகவும் காணப்படுகிறது. உலகத்திலே அநேக ஞானிகள் தோன்றினார்கள், அநேக தத்துவ உபதேசங்களை போதித்தார்கள். ஆனால் அந்த உபதேசங்கள் எல்லாம் ஒரு மனிதனை முழுமையாக தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வைக்கக்கூடியதாக காணப்படவில்லை. ஆனால் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உருவாக்கின பிரமாணங்கள், சத்திய உபதேசங்கள், அவைகளை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அது பலன் செய்கிறது. அது அவர்களை கெட்டுப்போனவர்கள் என்கிற கூட்டத்திலே அல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்கிற கூட்டத்திற்குட்படுத்துகிறது. அவர்கள் சிலுவையின் உபதேசமானது அன்பின் உபதேசம் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களாக சரீரத்திலும் ஆத்மாவிலும் உயிர்ப்பிக்கப்படக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம் சாபங்களிலிருந்து நீங்களாக்குகிறது என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசமானது தங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வியாதிகளை நீக்குகிறது, குணமாக்கப்பட்டோம் என்பதை அனுபவமாக்கி கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்காக மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை அடைவதற்கும் அது பிரயோஜனமாயிருக்கிறது, அது தேவ பலனாயிருக்கிறது என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொள்கிறார்கள். அப்படியே அனுபவமாக்கி கொள்ளக்கூடிய தேவ ஜனங்களுடைய கூட்டத்திலே, அனுபவமாக்கி கொள்ளக்கூடிய பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே, அனுபவமாக்கி கொள்ளக்கூடிய நீதிமான்களுடைய கூட்டத்திலே இந்த சத்திய உபதேச வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரும் காணப்பட தேவன் தாமே கிருபை நல்குவாராக. கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசம் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ரட்சிக்கப்படுகிற அவர்களுக்கு அது தேவ பலனாக காணப்பட தேவன் கிருபை செய்வாராக.
நியாய தீர்ப்பின் நாளிலே இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலை அடையக்கூடிய விதத்திலே அல்ல, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக காணப்பட தேவன் தாமே கிறிஸ்து இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்திலே இன்னும் அதிகமாக வேரூன்ற கனி கொடுக்க, இன்னும் அதிகமாக தேவனால் சுத்திகரிக்கப்பட, தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சுத்திகரிப்பின் கிரியைக்கு ஒப்பு கொடுத்து வாழ தேவன் தாமே அனுகிரகம் செய்வாராக. ஆமீன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலேயும் கர்த்தாவே சிலுவையை பற்றின உபதேசம் எப்படி ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாக காணப்படுகிறது, ஆனால் கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி பைத்தியமாக காணப்படுகிறது என்பதை தியானிக்க செய்தீரே. இந்த தியானித்த வசனங்கள் நம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் தேவகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் தேவகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நாம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.